கீர்த்தனா இப்ப என்ன குடி முழுகி போயிருச்சுன்னு இப்படி உட்காந்துருக்க? நீ சும்மா இரு ராஜு. நீ என்ன மட்டும்தான் லவ் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா நீ மோனிஷான்னு ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்திருக்க. லூசாடி நீ. அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது, அதுவும் ஒன் சைடா ஒரு புள்ளைய பார்த்தது, அதை போய் இப்ப எடுத்து பேசிட்டு இருக்க? அப்போ சிகரெட் புடிச்ச மாதிரி போட்டோல பாதேன். அது சிகரெட்டே கிடையாது, சும்மா போட்டோக்காக எடுத்தது. இவ உண்மையதான் சொல்றானா இல்ல பொய் சொல்றானா தெரியலையே. இவன் நம்பலாமா வேணாமா? இவ என்ன செத்து போன நியூஸ் எல்லாம் எடுத்து இப்ப என்கொயரி பண்றா? சரி ராஜு, இனிமே என்கிட்ட எதையும் மறைக்காத. சரி கீர்த்தனா, இனிமே நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். போடா போ. நான் கோவப்பட்டு கேட்டா இவன் உண்மைய சொல்ல மாட்டான். இந்த விலகென்ன வாயில இருந்து உண்மைய வர வைக்கணும். அதுக்குதான் இவன் வழியிலேயே போனோம். இந்த பிசாசு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். எப்படி சடனா நார்மல் பேசுறா? என்னவா இருக்கும்? நான் கூட பயந்தேன். நல்ல பொண்ணு இவ கோவப்படாம சாந்தமா பேசுனா. பேசாம கீர்த்தனா கிட்ட பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லிடவா மக்களே? கீர்த்தனா வேற பிளான் பண்ணி வச்சிருக்கா. ராஜு போய் உண்மைய சொல்ல போறான். பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. ராஜு உண்மைய சொல்லுவானா இல்லையான்னு நாளைக்கு பாப்போம்.